அம்மா. ஏய், மனசு ஆறல பாட்டி. அம்மா கிட்ட டேய், ரொம்ப கோவத்துல இருக்காடா. பச்சை தண்ணி கூட குடிக்கல. 2 மணி நேரமா அவ உங்க அப்பா போட்டாவே பாத்துக்கிட்டு இருக்காடா. நான் என்னத்த செய்ய? இன்னும் சாந்தி அடையாம மாப்பிள்ளையோட ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்க. இனியாவது அவருக்கு படையலை போட்டு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சடா. தப்பு என்னோட தான் பாட்டி. அந்த போதை பொருள் போடுற நாய்க்கு கிட்ட ஒப்படைச்சேன்ல, என்ன சொல்லணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமாடா? ஆமா பாட்டி. போதை பொருளை போட்டுட்டு அந்த சிவபாலம் முன்னாடி என்னை பத்தி தப்பா பேசியிருக்கானுங்க. இவங்க வளர்னதுனால அந்த சிவபாலனுக்கு என் மேல இந்த கேஸ பத்தி கூட தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என்னடா சொல்ற? எல்லாம் இந்த பரதேசிங்க செஞ்ச தப்பு. என் கிட்ட இருந்த வீராவை காப்பாத்துறதுக்காக தான் அந்த சிவபாலம் வீரா கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். எல்லாமே தப்பு தப்பா நடக்குதே. டேய் கௌதம், உன் அம்மா பாவண்டா. அவ மனசுல அவ்வளவு துக்கம். இப்ப இந்த கல்யாணம் வேற நின்னு போச்சு. என்ன செய்ய போறானே தெரியலையேடா. நான் என்ன பாட்டி செய்ய முடியும்? நான் பேசினா உன் அம்மா கோவப்படுவா. நீ போய் பேசு, எப்படியாவது அவளை தேத்துடா. இல்லன்னா பட்டினி கிடந்து அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. தப்பு ஏன் மேலதான் பாட்டி. நான் போய் என்னத்த பேச? ஏதாவது பேசுடா. அவளும் பாவம் தானே. 10 வருஷத்து பகை ஆரம்பிச்ச கணக்க தீர்க்க முடியாத வெறுப்புல இருக்கா. எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்துறா. போ. போ. அம்மா, தப்பு முழுக்க என் மேலதான். என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி இல்லம்மா. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, டேய், போன்னு சொன்னா போக மாட்டேன். யார்ரா நீ? என் வீட்டுக்காரரை விட நீ என்ன பெரிய இவனா? இது நான் இவரோட சாவுக்கு கேட்ட வேலை. உன் அப்பா தானே இவரு. இத கூட உன்னால செய்ய முடியல. அம்மானு கூப்பிட வந்துட்டியா? சாரிமா. மகனை கூட பார்க்க மாட்டேன். கொன்னுட போறேன். போயிடு. என் கண்ணு முன்னாடி வந்துடாத. போயிடுன்னு சொல்லிட்டேன்.